இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது யாரை பற்றினா மகாவதார் பாபாஜி. அவர் வடநாட்டிலிருந்து வந்தவரோ இல்லை வேறு நாட்டிலிருந்து வந்தவரோ கிடையாது. அவர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர். பரங்கிப்பேட்டைங்கிற ஒரு ஊரில் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வேதாரண்யம் ஐயர் அப்புறம் ஞானாம்பிகை அம்மையாருக்கு பிறந்தவர் தான் இவர். இவரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். நானும் நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், கடவுள்களை பற்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். சரி, இவர் இந்த வேதாரண்யம் ஐயருக்கும் ஞானாம்பிகை அம்மையாருக்கும் 8வது மகனாக பிறக்கிறாரு. இவர் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரத்துல கார்த்திகை திருநாள் அன்னைக்கே இவர் பிறக்கிறாரு. இவர் முருகனோட அவதாரம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வேதாரண்யம் ஐயர் ஒரு சிவன் கோயில்ல பூசாரியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இவர் இந்த குழந்தையை எடுத்துட்டு போயிட்டு சிவன் பாதத்துல வச்சு வேண்டுறாரு, இந்த குழந்தை நல்லபடியா வளரணும்னு. இங்க வேற யாரும் இல்லை, அவங்க அந்த வேதாரண்யம் ஐயரும் அந்த குழந்தை மட்டும்தான் இருக்கு. அப்போ பெரிய உருவத்தோட முருகன் தோன்றாரு. அவர் முன்னாடி தோன்றி, நானே உனக்கு மகனா பிறந்திருக்கேன். இந்த பிறப்புக்கு நிறைய அர்த்தங்கள், நிறைய கடமைகள் இருக்கு. இந்த உடம்புல இருந்து நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த விஷயம் நேரம் வரும்போது தெரியும், அது வரைக்கும் நான் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இந்த வேதாரண்யம் ஐயருக்கு சிவன் கோயிலா இருந்தாலும் முருகனே பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு முருகர் கோயில் கூட இப்ப கட்டியிருக்காங்க. அந்த முருகர் கோயில் கேரே இல்லாம, பெயிண்ட் இல்லாம, ரொம்ப பார்த்துக்க யாருமே இல்லாம இடிஞ்சு போற நிலைமையில அந்த கோயில் இருக்கு. இவர் பாபாஜி அவருடைய இளம் வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா அவரை கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போயிட்டு அவரை ஒரு அடிமையா வேலைக்கு வச்சிருக்காங்க. அப்போ அவர் கடத்திட்டு போய் அவர் அடிமையா வச்சிருந்த ஒரு இடத்துல அவர் முகத்தை பார்க்கும்போது ஒருத்தருக்கு ரொம்ப பாவமா தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு மனசுல அவருக்கு என்னமோ தோன்றிருக்கு, உனக்கு ஏதாவது செய்யணுமா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது, இல்லை என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய இயற்பெயர் நாகராஜன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ போ அப்படின்னு சொல்லி அந்த அடிமையாக வச்சுருந்த அந்த ஓனர் அவரை விட்டுறாரு. அவர் போன இடம் தான் கதிர்காமம். இலங்கையில் இப்போ இருக்கிற கதிர்காமம். அங்கே அவர் போய் யாரை சந்திக்கிறார் தெரியுமா? போகர். போகர் தான் இவரோட முதல் குரு. முருகன் தான் போகரோட குரு. ஆனால் போகர் திருப்பி முருகருக்கு குருவாக மாறுறாரு. இந்த இடத்துல உங்களுக்கு கடவுளும் மனிதனும் ஈக்குவல் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியுது. ஏன் முருகர் பாபாஜி உடம்புல போய் பாபாஜியாக பிறந்து ஏன் இந்த கொஞ்சம் வருஷம் கஷ்டப்பட்டார்? இதுக்கும் ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்கு. போகர் பாபாஜிக்கு, அதாவது நாகராஜன் அவருக்கு அஷ்டமா சித்திகள் எல்லாத்தையும் சொல்லித்தராரு. அந்த அஷ்டமா சித்திகள் ஹனுமனுக்கு இருக்கும்ல, எல்லா சக்தியும் மறையிறது, பெருசாகிறது, சின்னதாகிறது, எல்லா சித்திகளும் 8 சித்திகள் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லித்தராரு. அது மட்டும் இல்லை, கிரியா குண்டலினி வாஷி தீட்சையும் கொடுக்குறாரு, எப்படி அதை பயன்படுத்தணுங்கிறத. இதெல்லாம் நடக்கும்போது அவருக்கு ஒரு 15-16 வயசு தான் இருக்கு. இதுக்கப்புறம் போகர், நான் என்னோட கடமையை முடிச்சுட்டேன், நான் சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நீ இங்கிருந்து பொதிகை மலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பொதிகை மலை இப்போ அகத்தியர் மலைன்னு சொல்கிறோம். அங்கே அகத்தியரை பாரு, உனக்கு அங்கிருந்து அடுத்த லெவல் என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு அவரோட குருவான போகர் சொல்கிறாரு. கதிர்காமத்தில் கூட ஒரு முருகர் கோயில் இருக்குது. அங்கேயும் முருகர் தோன்றி பாபாஜிக்கு காட்சி கொடுத்ததா ஒரு கதை இருக்குது. அவர் நான் தான் நீ, இன்னும் இந்த உலகத்துக்கு நீ செய்ய வேண்டியது நிறையா இருக்குது, இங்கிருந்து நீ உன்னோட குரு சொன்ன மாதிரி அகத்தியரை பார்த்து தவம் பண்ணி அகத்தியர்கிட்ட நீ கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, பொதிகை மலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இவருக்கு ஒரு 15-16 வயசு. போகர்கிட்ட இருந்து இவர் பிரிஞ்சு போகும்போது இவர் போய் அகத்தியர் மலை, அதாவது பொதிகை மலையில் உட்காந்து தவம் பண்ணுறாரு. 15 வருஷம் அந்த மாதிரி தவம் பண்ணுறாரு. பண்ணும்போது
என்ன கதை சொல்கிறாங்கன்னா, அங்கிருந்த மிருகங்கள், தேல் எல்லாமே அவரோட உடம்பில் இருக்கிற பாதி சதையை கடித்து சாப்பிட்ருது. அதை கூட அவரால் உணர முடியாமல் அந்த அளவுக்கு அவர் தவம் பண்ணுறார். அகத்தியரே கண் கலங்கி சொன்னாராம், யார் நீ? அளவுக்கு நான் கூட தவம் பண்ணது கிடையாது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவர், நான் இங்கேருந்து வந்திருக்கேன், நான் என் பெயர் நாகராஜன், போகர் என்னை அனுப்பிச்சாரு அப்படின்னு சொன்னோடனே அகத்தியருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இங்கே அவர் போகர் அவருக்கு தீட்சை தராரு, குருவாக இருக்காரு, நிறைய வித்தைகள் கற்று தராரு, அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகிறாரு. நிறைய பேருக்கு தெரியாதது, பாபாஜிக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவர் திருமணம் ஆனது அத்தை பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்குது. அவங்க பேர் நாகராணி, இவர் பேர் நாகராஜன், அவங்க பேர் நாகராணி. இவங்க நம்பூதிரி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் தமிழ்நாடு கேரளா அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. முதல்ல தமிழ்நாடும் கேரளா, அதாவது சேரளம், அப்படி தான் சேர நாட்டோட சேர்ந்தது தான் சேரளம், அதுதான் இப்போ கேரளமாக மாறிடுச்சு. அப்போ இவங்க நம்பூதிரி ஃபேமிலி, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. அவங்கள மாதாஜி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வடநாட்டில். ஏன்னா இவங்கள பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியே வரல, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஜீசஸ், நபிகள் எல்லாரும் பாபாஜியை சந்திச்சிருக்காங்க. பாபாஜி தான் ஜீசஸோட குருன்னே சொல்கிறாங்க, நபிகளோட குருன்னே சொல்கிறாங்க. ஜீசஸ் நிறைய இடத்துல மை ஃபாதர்னு சொன்னது நம்ம பாபாஜியை தான் சொல்லியிருக்காங்க. நிறைய கூற்று இருக்குது, நிறைய பேர் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. பட் இந்த யோகா, சித்த நிலைகள் எல்லாமே மதத்தை தாண்டி அப்பாற்பட்டது தான். சித்தர்கள் யாருமே மதத்துக்குள்ளே வரமாட்டாங்க. சித்தர்கள் ஒரு சயின்டிஸ்ட், நான் சொன்ன மாதிரி அவங்க உடம்பு, அவங்க மைண்ட் எல்லாமே, அவங்களுக்கு இந்த நேச்சர் எல்லாமே லேபரட்டரி தான். அதை வச்சு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சக்திகள் எப்படி கிடைக்கிது, நம்மளால் கூட அந்த நிலையை அடைய முடியும். ஆனால் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அந்த டிசிப்ளின் வேணும். அதனால சித்தர்கள் ஒரு சயின்டிஸ்ட், அவங்க எந்த மதத்துக்குள்ளேயும் வரமாட்டாங்க. இப்போ நம்ம அதை மதத்துக்குள்ளே கொண்டு வந்தனால நிறைய பிரிவினைகள் இருக்குது. ஆனால் சித்தர்கள் எல்லா மதத்துலேயும் இருந்திருக்காங்க, எல்லா ரிலிஜன்ஸ், எல்லா மொழிகள், எல்லா இடத்துலையுமே இருந்திருக்காங்க. அது ஒரு நிலை. ஏன்னா அவங்க ஒரு சயின்டிஸ்ட். இப்போ நீங்கள் எப்படி படித்து பட்டம் வாங்குறீங்க, ஒரு டாக்டர், இன்ஜினியர், அதே மாதிரி தான் அவங்க சித்தர்களாக மாறினாங்க. ஜீசஸ் இயேசுவை ஈசான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. இன்னும் பாபாஜியை பற்றி அடுத்தடுத்த விஷயங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கதைகள் இருக்குது. உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.